ஹாய் வியூவர்ஸ். இப்போ ஈசிஆரில் பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி அண்டு ரெசார்ட் கட்டுறதுக்கு அண்ட் பங்களா டைப் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா லேஅவுட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஈசிஆரில் பட்டிப்புலத்துக்கு நியர்பையில் கிருஷ்ணன் கரணை லொக்கேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் நம்ம ஈசிஆரில் லோ பட்ஜெட்டில் பட்டிப்புலம் லொக்கேஷனில் கிருஷ்ணன் கரணியில் பார்க்க போகிறோம். டிடிசிபி ரெரா அப்ரூவல் உள்ள பிளாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 90% லோன் அரேஞ்சு. இந்த லேஅவுட் பார்த்தோம்னா 2 ஏக்கர் 75 சென்டில் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் போட்டு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மினிமம் பார்த்தோன்னா 17 lakhsல இருந்து பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த லேஅவுட் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பட்டிப்புலத்துக்கும் தேவநேரிக்கும் இடையில் கிருஷ்ணன் கரணை என்ற லொக்கேஷனில் இருக்குது. இப்போ நியூவாக வாட்டர் டெஸ்டினேஷன் பிளான்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு அதை அடுத்து டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போகிற வழியில் இந்த லேஅவுட் பீச்சுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இந்த லேஅவுட் பார்த்தோம்னா ஈசிஆர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம லேஅவுட்டில் பார்த்தோம்னா ஆல் ஃபேஸிங்கில் பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. கார்னர் பிளாட்ஸ் வேணும்னாலும் இந்த லேஅவுட்டில் பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 847 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 4493 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா இந்த லேஅவுட்டில் மொத்தம் 47 பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம லேஅவுட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா இது ரெயின்போ ரிட்ரீட்ன்ற ரோ ஹவுஸு அண்ட் ரெசார்ட்ஸ் இருக்குது. நம்ம லேஅவுட்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிளாட்டும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பிரம்மாண்டமாக மேக் பண்ணியிருக்காங்க. வாஸ்துபடி கிளியராக போட்டிருக்காங்க நம்ம லேஅவுட்டில். அதுவும் இல்லாமல் நம்ம லேஅவுட்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஈசிஆரில் யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு 1999 ரூபா ரேட்டில் நம்ம கொடுத்து விட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ரேட்டுக்கு ஈசிஆர் சரௌண்டிங்கில் எங்கேயுமே பிளாட்டு கிடையாது. ஆனால் நம்ம 1999 ரூபா மட்டுமே கொடுத்து விட்ருக்கோம். அதுலேருந்தும் ப்ரைஸ் வைஸ் நெகோஷியபிள் தான். அதுவும் இல்லாமல் நம்ம லேஅவுட்டில் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு டெவலப்மெண்ட்டு பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் நம்ம லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 150%, 7 to 9 இயர்ஸுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களும் இந்த லேஅவுட்டை செலக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ ஈசிஆரில் கவர்மெண்ட்டோட வேக்கண்ட் இடம் நிறைய இருக்கிறதுனால கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஈசிஆரில் தான் அப்கமிங் வந்துட்டுருக்கு. நம்ம லேஅவுட்டுக்கு நியர்பைலே பார்த்தோன்னா மகாபலிபுரம் சேட்டலைட் சிட்டியானு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அதுலேருந்து நம்ம லேஅவுட்டுக்கு ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தான். ஸோ லொக்கேஷன் வைஸும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஈசிஆர் பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. கொர்க்கரைல் பேங்க் இருக்குது, எம்ஜிஎம் இருக்குது, பிஜிபி இருக்குது, போட் ஹவுஸ், முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்குது, கொர்க்கடைல் பேங்க் இருக்குது. ஸோ நிறைய என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக தான் ஈசிஆர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம லேஅவுட்டுக்கு நியர்பையில் பார்த்தோம்னா மகாபலிபுரம் பீச் இருக்குது, கோவளம் பீச் இருக்குது. ஸோ நியர்பைன்னு பார்த்தோன்னா என்டர்டெயின்மெண்ட் மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாகவும் ஈசிஆரில் தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈசிஆர் லொக்கேஷனில் பார்த்தோன்னா நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ நியர்பைன்னு பார்த்தோன்னா என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாகவும் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் வைஸ்லையும் நியர்பையில் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. ஸோ ஈசிஆர் லொக்கேஷனில் அதுவும் லோ பட்ஜெட்டில் நம்ம பிளாட் இருக்குது. ஸோ இந்த லேஅவுட்டை பற்றி முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல, கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்டாவோ இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி கால் பண்ண சொல்லுங்கள்.